கறி குழம்பு செய்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கறி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நல்லா கழுவிட்டு வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லாங்கு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டு கொடுத்தேன். கறி 1 கிலோ கறி போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா நான் வதக்கிட்டேன். அப்படின்னா நான் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வரைக்கும் கறி நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இதில் லைட்டாக மஞ்சள் போடுறேன். நான் மஞ்சள் போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுருல அந்த மசாலா ஊற்றுறேன். இதில் பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி அக்கா மசாலா எல்லாமே சோம்பு லாங்கு பட்டை ஹரி இலாச்சி இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது நான் ஊற்றிட்டேன். இது ஊற்றிட்ட பிறகு நான் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நல்லா வதக்குவேன். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வதக்கிட்டேன். அந்த மசாலாவை போட்டு எண்ணெய் நீங்களே பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. நாட்டு தக்காளி எடுத்துக்கிறேன். இதில் 5 சேப்பு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். அது 5 போட்டுட்டேன். இதுக்கு மேலே உப்பு போட்டுருவேன். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவேன். நான் இதில் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நான் இது நல்லா இது பண்ணுவேன். நான் அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா காய வச்சுருவேன்.